ஹாய் ஆல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆஸ் யூசுவல் நம்மளோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வாசல்லயே மாக்கோலம் போடுது. மாக்கோலம் போடுறது நமக்கு ரொம்ப நல்லது. அந்த சின்ன சின்ன எறும்புலாம் சாப்பிடும்போது நம்மளோட பாவம் கம்மியாகும் அப்படின்னு. அதனாலதான் வாசல்ல எப்பவுமே மாக்கோலம் போடுறது நல்லது. எப்பவுமே போட முடியலன்னா கூட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை போடுங்க. அது ரொம்ப நல்ல பலன் நம்ம வீட்டுக்கு தரும். அப்புறம் ஆஸ் யூசுவல் எப்பயுமே போல செவ்வாய்க்கிழமை மெயினா நம்மளுக்கு வெத்தலை தீபம் தாங்க. வெத்தலை தீபம் போட்டு நல்லபடியா முருகனை மனசார சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வீடுலாம் நல்லா மணக்க மணக்க சாம்பிரான்லாம் காமிச்சிட்டு நம்ம பூஜையை நல்லபடியா முடிச்சாச்சு. நீங்க மார்னிங் நம்ம வீடு டிஃபன் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி பிளஸ் குருமா வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த குருமா வச்சுட்டு மதியானத்துக்குமே இன்னைக்கு நம்ம வீட்டுல இட்லி தாங்க. கொஞ்சம் மாவு அதிகமா இருந்தா சரி, எதுக்கு நாளைக்கு வச்சா மாவு ரொம்ப புளிச்ச மாதிரி ஆயிடும். சரி, மதியானத்துக்குமே வீட்லயே சுட்டுக்கலாம் சொல்லிட்டு இன்னைக்கு காலையில மதியானம் நம்ம வீட்டுல இட்லி தான். லாஸ்ட் வீக் மாவு அரைக்கிறேன், எப்படி வரும்னு தெரியல சொல்லலைங்க. மாவு செம்மையா வந்துடுது. நல்லா புஃப்னு நல்லா உப்பி வரும் தெரியுமா? அது மாதிரி நல்லா இருந்தது. இட்லியுமே நல்லா இருந்தது. தோசையுமே நல்லா டேஸ்டா இருந்ததுங்க. ஓகே, சக்சஸ். நம்மளோட மாவு அரைக்கிற ப்ராசஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. இனிமேட்டு அதே ப்ராசஸ்லயே நம்ம அரைச்சோம்னா இதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். என்ன ரேஷியோல மாவுக்கு அரிசி ஊற போடுறதுன்னா 5:1. புழுங்கல் அரிசி ஒரு 4 கப்பு பிளஸ் பச்சரிசி 1 கப்பு, உளுந்து 1 கப்பு. அந்த ரேஷியோல தாங்க எடுத்தேன். பெர்ஃபெக்டா வந்துருது. ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை. தேங்க்யூ.